வணக்கம். இந்தியாவின் மெய்நிகர் உலகை, அதாவது இந்த மெட்டாவர்ஸை உண்மையிலேயே கட்டியெழுப்புவது யார்? சும்மா பேச்சுக்கு இல்லைங்க, நிஜமாகவே கிரவுண்ட்ல வேலை செய்யறது யாருன்னு இன்னைக்கு நம்ம அலச போறோம். வாங்க, அந்த மெய்நிகர உலகின் கட்டமைப்பு சிற்பிகள் யார் யாருன்னு தரவுகளோட தெளிவா பார்க்கலாம். இந்தியாவில் மெட்டாவர்ஸை உருவாக்குவது யார்? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. இந்த டெக்னாலஜி எவ்வளோ வேகமா வளருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா திரைக்கு பின்னாடி இருந்து மேஜிக் பண்ற அந்த நிறுவனங்கள் எவை? கூகுள்ல தேடும்போது நமக்கு கிடைக்கிற அசல் தரவுகளை வச்சு இந்த கேள்விக்கான விடையை நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருமோ. ஸ்கிரீன்ல பாருங்க, டாப் 10 மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு தேடும்போது கூகுள் ஏஐ ஓவர்வியூ கொடுக்குற அசல் ரிசல்ட்டை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த நீல நிறத்துல ஹைலைட் ஆயிருக்கிற டெக்ஸ்ட்டை கவனிச்சிங்களா? ஏஐ எப்படி பல டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு இவ்ளோ துல்லியமான தகவலை தொகுத்து தருதுங்கிறதுக்கு இது ஒரு செம உதாரணம் இல்லையா? அந்த ஏஐ ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி இந்தியாவில் உள்ள சில முன்னணி மெட்டாவர்ஸ் மேம்பாட்டு நிறுவனங்களில் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இப்படி போகுது அந்த லிஸ்ட். இது ஏதோ காத்துல வந்த தகவல் கிடையாதுங்க. பல வெப்சைட்களை அலசி ஆராய்ந்து அல்கோரிதம் மூலமா ஃபில்டர் பண்ணி வந்திருக்கிற சாலிட் டேட்டா. இதுதான் நம்மோட இன்றைய அலசலுக்கான பேஸ். அந்த டாப் 10 லிஸ்ட்டை முழுசா உருவாட்டி பார்த்துருவோம். இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் எனப்படும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அக்சென்ச்சர், கேப்ஜெமினி, டெக் மஹிந்திரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஃபிஸ்காம் சொல்யூஷன்ஸ், சோலுலேப், ஓசிஸ் டெக்னாலஜிஸ், அப்புறம் நசாரா டெக்னாலஜிஸ். இந்த பட்டியலை கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இதுல பல வருஷமா கோலோச்சிக்கிட்டு இருக்கிற மாபெரும் ஐடி ஜாம்பவான்களும் இருக்காங்க. அதே சமயம் மெட்டாவர்ஸ் மாதிரியான புது டெக்னாலஜில மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணின தனித்துவமான நிறுவனங்களும் இருக்காங்க. இது ஒரு சூப்பரான காம்பினேஷன்ல. இந்த நிறுவனங்களை 2 வகையா பிரிக்கலாம். பெரிய தகவல் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் மற்றும் குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்ற கண்டுபிடிப்பாளர்கள். இந்த அட்டவணைய பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். கூகுளோட அந்த கீ பாயிண்ட்ஸ் செக்ஷன்லயே ரொம்ப வெளிப்படையா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அக்சென்ச்சர் மாதிரியான நிறுவனங்களை பெரிய தகவல் தொழில்நுட்ப ஜாம்பவான்கள், அதாவது லார்ஜ் ஐடி ஜாயின்ட்ஸ் வகைப்படுத்திருக்காங்க. அதுவே அந்த 2வது காலமை பாருங்க, சஃபிஸ்காம், சோலுலேப், ஓசிஸ், நசாரா டெக்னாலஜிஸ். இவங்களாம் ஒரு குறிப்பிட்ட நிச் ஏரியால எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது மெட்டாவர்ஸ் உலகத்தை உருவாக்குறவங்கள. இந்த டேட்டா ரொம்ப அழகா 2 தனித்தனி லேயரா பிரிச்சு காட்டுது. இப்போ இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் ஓசிஸ் டெக்னாலஜிஸ். இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பேரு எப்படி இவ்ளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுவுல வந்துச்சு? ஏஐ ஜெனரேட் பண்ண தகவலுக்கும் ஆர்கானிக்கா வர தேடல் முடிவுகளுக்கும் நடுவுல இந்த நிறுவனம் ஒரு சூப்பரான பாலமா செயல்படுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நாம முதல்ல பார்த்த அந்த சர்ச் ரிசல்ட்டை மறுபடியும் கொஞ்சம் கவனிங்க. ஏஐ கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேர் கீழே இருக்கிற ஆர்கானிக் ரிசல்ட்டை பாருங்க. ஜூலை 2023ல இதே ஓசிஸ் டெக்னாலஜிஸ் அவங்க பிளாக்ல இந்தியாவின் டாப் 10 மெட்டாவர்ஸ் நிறுவனங்கள்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுதான் சர்ச்ல டாப்பா வந்து நிக்குது. அந்த பதிவோட சுருக்கத்துல தான் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் பேர்கள் எல்லாம் இருக்கு. விஷயம் என்னன்னா, ஏஐ கொடுக்கிற ரிசல்ட்ஸும் சரி, கூகுளோட ஆர்கானிக் ரிசல்ட்ஸும் சரி ஒன்னுக்கு ஒன்னு லிங்க் ஆகியிருக்கு. அதுவும் இந்த குறிப்பிட்ட நிறுவனங்களை மையப்படுத்தி இந்த டேட்டா பில்ட் ஆகியிருக்குங்கிறது இதுல இருந்து அப்பட்டமா தெரியுது. ஃபைனலா இந்த அலசல முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். ஒரு பக்கம் பல்லாயிரம் கோடிகளோடு பல நாடுகள்ல இயங்குற ஐடி ஜாம்பவான்கள், இன்னொரு பக்கம் டெக்னாலஜில மட்டும் அசுர பலம் கொண்ட ஸ்பெஷலைஸ்ட் கம்பெனிகள். இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள ஒரு கடுமையான போட்டி வருமா? இந்த 2 துருவங்களும் சேர்ந்து இந்தியாவோட மெய்நிகர் நிலப்பரப்ப, அதாவது நம்ம மெட்டாவர்ஸ் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போறாங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு சம கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. அடுத்த சுவாரஸ்யமான அலசல நாம சந்திப்போம்.